தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 49ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறதான சில காரியங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். நீ பயப்படாதே. எதை குறித்து? இன்னைக்கு உலகம் எப்போவுமே அடுத்த நபரை பார்க்கறத குறித்து தான் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த எபிசோடு எடுக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். நாம் வாட்ஸ்அப்பில் பார்க்கிறதான ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாவில் பார்க்குற ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்கில் வைக்கக்கூடிய ஸ்டோரிஸ், ஸோ இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது அநேகருடைய உள்ளத்தில் நெருடல்கள் உண்டாகிறது. அநேகருடைய உள்ளத்தில் அவன் இப்படி வளர்ந்துட்டானா, இப்படி உயர்ந்துட்டானா, இப்படி போயிட்டானா, ஏன் அப்படி ஒரு நெருடல் உண்டாகிறதுக்கு நீ ஏன்பா அதெல்லாம் போய் பார்க்கணும்? நீ ஏன் அதை செய்யணும்? வசனம் அழகா சொல்லுது, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் மகிமை பெருகும்போது நீ அதை பார்த்து பயப்படாதே. அடுத்தவர்கள் வாழுகிறார்கள், அடுத்தவர்கள் உயர்கிறார்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வளர்ந்து பெறுகிறாங்க. நீ அதை பார்த்து பயப்படாத. இன்றைக்கு அநேக நேரத்தில் மற்றவங்களோடு கூட நம்ம ஒப்பிடுகிறோம், மற்றவர்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவனை போல நான் இல்லையே, இவளை போல நான் இல்லையே. அதை நினச்சி உள்ளத்துக்குள்ள மன வருத்தங்கள், வேதனைகள், பயங்கள். அவங்க நல்லா இருக்காங்க, நான் என்னைக்கு நல்லா ஆக போகிறேன்? பயம். அவங்க படித்து ஒரு ரேங்கிங்கில் போயிட்டாங்க, அந்த ரேங்கிங்கில் நான் எப்போ வருவேன்? பயம். அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் எப்போ உயர்வேன்? பயம். நேருடைய வாழ்க்கையில் பயம் பயம் பயம். அது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, பொறாமைகள் உள்ளே வருகிறது, மற்றவர்களை குறித்த எரிச்சல்கள் உள்ளே வருகிறது. இவைகள் எல்லாம் உன்னை பயத்தில் தள்ளுகிறது. தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கும் மனுஷர்களை பார்க்காதீங்க, ஒரு நாளைக்கும் உலகத்தை பார்க்காதீங்க, ஒரு நாளைக்கும் உங்க சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்காதீங்க. வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். நீ வேகமாக ஓடணும்னு நினைக்காத. அவன் ஐஸ்வர்யவானாயிட்டான், நானும் ஐஸ்வர்யவாகனா வேண்டாம். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வேண்டாம், அந்த இருதயம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கட்டும், தேவன் என்னை உயர்த்தும் போது உயர்த்தட்டும், ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்ய நினைக்கும் போது நன்மையை செய்யட்டும். இந்த இருதயம் நமக்குள்ள வந்துடணும், இந்த அனுபவங்களுக்குள்ள வந்துடணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை பார்த்து நீ பயப்படாதே, உன் பிதா உன்னை பிழைப்பூட்டுவார், உன் பரமபிதா உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் துணையாயிருக்கும், தங்கியிருக்கும். தேவன் உங்களை உயர்த்துகிறதை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உள்ளத்திற்குள்ளே இவைகளை நினைத்து சோர்வுகள், பயங்கள், ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுபட கர்த்தரால் வழி நடத்தப்பட ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் உயர்த்துகிற நேரத்தில் உயர்வை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உலகத்தில் உள்ளவைகளை பார்த்தல்ல, உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்தல்ல, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார், உயர்த்துகிறார் என்பதை அறிந்து, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதை அறிந்து
அவரை மகிமைப்படுத்துங்கள். காட் bless யூ. காட் bless யூ. காட் bless you.